ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 4 விதமான பக்திகளை குழந்தைகள் முதலே ஊட்டிவிட வேண்டும். மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ என்று. தாய், தகப்பனார், ஆச்சாரியன், எதிர்பாராமல் வரக்கூடிய அதிதி. திதி என்றால் டேட், தேதியெல்லாம் அறிவிச்சுட்டு நான் அதே வரேன்னு சொல்லி கார்டு போட்டுட்டு சொல்லிட்டு வரோம். அது சொல்லாமல் எதிர்பாராத விதமாக வரவனுக்கு அவன் எந்த சேர்ந்தவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு உபச்சாரம் பண்ணணும்னு தர்மசாஸ்திரங்களை சொல்கிறோம். இந்த மாதிரி நம்மை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தவள் தாய். ஆகவே அவளை நாம் மறக்காமல் நமக்கு இந்த உயிர் கிடைத்து பிறவி கிடைத்து இனி பிறவா நிலை அடைவதற்கு வாய்ப்பாக இந்த பிறவி கொடுத்ததாலே இந்த தாயை மறவாமல் நாம் எல்லாம் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக தகப்பனார் நமக்கு மூல காரணமாக இருந்தவரும் நாம் பிறப்பதற்கு பிறந்த பிற்பாடு நம்மை படிக்க வைத்து காப்பாற்றி ஆளாக்கி எல்லாம் செய்வர் குரு தகப்பனார். ஆகவேதான் முதல் ஸ்தானம் தாய் கொடுத்து விட்டு 10 மாதம் சுமந்ததினாலே தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு அடுத்தபடியாக தான் தகப்பனார் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ஆச்சாரியன் ஆச்னோதி சாஸ்திரார்த்தம் ஆச்சாரிய ஸ்தாபயே திதி ஸ்வயமாச்சரத்தை யஸ்மாத்தமாச்சாரியம் பிரதிஷ்டதே. தானும் கடைபிடித்து மற்றவர்களையும் கடைபிடிக்க செய்து வைத்து யார் ஒருத்தன் வாழ்ந்து காட்டுகிறானோ அவன்தான் ஆச்சாரியன் சொல்லப்பட்டிருக்கிறான். ஆகவே மனிதர்களுக்கு எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று தான் சொல்லிக் கொடுவது மாத்திரம் அல்லாமல் தானே வாழ்ந்து காட்டினால்தான் அதன்படி அவரிடம் உபதேசம் பெற்றவர்களெல்லாம் வாழ்வார்கள், வாழ்ந்து காட்டுவார்கள் அவர்களும். ஆகவே ஒவ்வொருவர்களும் ஆச்சாரியர்களாம் தான் படித்தோடு நில்லாமல் படிப்பு சொல்லிக் கொடுத்தோடு நில்லாமல் தானும் வாழ்ந்து காட்டி அந்த வழியிலே நின்று காண்பித்தால் அதன் மூலம் அந்த மாணவன் அந்த குழந்தை நல்வழி எடுத்தது மிகவும் வாய்ப்பாக இருந்ததாகத்தான் ஆச்சாரிய தேவோபான்னு சொன்னார்கள். அடுத்தபடியாக அதிதி தேவோ பவ. இந்த அதிதி என்பவன் தேதி, லெட்டர், முன் தகவல் இவையெல்லாம் சொல்லாமல் நோக்கினாரோ அவன் அதிதி என்று பெயர். அப்படிப்பட்டவனை ஈஸ்வரனாக பாவித்து நாமெல்லாம் அவனுக்கு உபச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே நம்முடைய பந்துக்கள் வந்தால் நாம் விசேஷமாக சாப்பாடு போடுவோம். நம்முடைய நண்பர்கள் வந்தால் விசேஷமாக சாப்பாடெல்லாம் போடுவோம். நம்முடைய சுற்றத்தார்கள், பந்துக்கள், பெரியவர்கள்லாம் வந்தால் சாப்பாடு போடுவோம். அதெல்லாவற்றிலும் காட்டிலும் சாப்பிடுவதற்கு முன்பாக யாவரத்தம் முன்னாடி தகவல் தெரிவிக்காமல் திடீரென வந்து விடுகிறானோ அப்படிப்பட்டவன் கொடுப்பதை காட்டிலும் மிகுந்த புண்ணியம் வேறு எதுவுமே கிடையாது என்று சொல்லுகிறது அதிதி தேவோ என்று. இப்படியாக மனித வாழ்விலே குழந்தைகள் முதல் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றன. அதில் முக்கியமானது ஈஸ்வர தேவோ பவ என்று. ஈஸ்வர பக்தி குழந்தை முதலே ஸ்லோகங்களெல்லாம் சொல்லிக் கொடுத்து இறைவனுடைய லீலைகளெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவைகளை வழிகாட்டிப்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எத்தனையும் இருந்து கூட ஈஸ்வர பக்தி இல்லாவிட்டால் பிரயோஜனப்படாது. ஈஸ்வர பக்தி தான் மனித வாழ்வை ஊக்குவிக்கக்கூடியது. இந்த ஈஸ்வருடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஆதிசங்கர் முதல் பலரும் ஏற்றிருக்கிறார்கள். தமிழிலும் இருக்கின்றன. எல்லா பிராந்திய லிபிகளிலும் நிறைய நூல்கள் எல்லாம் ஈஸ்வரனை பற்றி நிறைய இருக்கின்றன. அந்த ரீஜனல் லாங்குவேஜில் உள்ள பிராந்திய மொழியில் உள்ள அந்த நூல்களையாவது குறைந்தபட்சம் எல்லா குழந்தைகளும் கற்றுக் கொடுத்து ஈஸ்வர பக்தியை வளர்ப்பதே மிக மிக முக்கியமானது. ஈஸ்வர பக்தியை வளர்த்து விட்டால் அதன் மூலம் ஒரு பயபக்தி வந்து அவன் தானாகவே நல்வழி பாதை வர்றதுக்கு வாய்ப்பாக அமையும். ஆகவே மனித வாழ்விலே 4 விஷயங்களை பற்றி நாம் சிந்திக்க 5 விஷயங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். மாதாவினிடம் பக்தி, தாயிடம் பக்தி, தகப்பனாரிடம் விசுவாசம், ஆச்சாரியிடம் ஒரு பக்தி விசுவாசம், அதிதிக்கு நல்ல உபச்சாரம் செய்தவர்களை உணவளித்து அவரிடம் ஒரு மரியாதை, எல்லாவற்றிற்கும் மேலாக ஈஸ்வரனிடம் ஒரு பக்தி. இந்த ஈஸ்வர பக்தி இருந்து விட்டால் எதை வேணால் சாதித்து விடலாம். ஈஸ்வரத்து இல்லாதனால் எதையும் சாதிக்க முடியாது. அப்பப்போ பயம் 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 பயந்து இருபந்தாம் வருடம் கடவுள் நம்ம காப்பாற்ற நம்பிக்கையோடு நாம் இருந்து விட்டோம்னால் இந்த நம்பிக்கையே நமக்கு எல்லா வித ஆபத்திலிருந்து காப்பாற்றி நம்மளை நல்வழிப்படுத்தி சென்று
நாம் எல்லாம் நல்வழி பாதைக்கு வந்து நல்லதன் முழு வடிவமாக உள்ளவர் இறைவன். அப்படி நல்லதன் முழு வடிவமாக உள்ளவன் நம்மையும் பார்த்து நம்மை போல் இறைவனாக அவருக்கு அவனும் முயற்சிக்கிறான் என்று எண்ணி இறைவனும் நமக்கு துல்லியமாக ஒரு மனிதன் உருவாகிறானே, நல்ல மனிதன் உருவாகிறானே, நல்லது மொத்த வடிவம் இறைவன். அதுபோல் நாம் மொத்த வடிவமாக முடியாவிட்டாலும் முக்கால் வடிவமாக நாம் வந்தோமானால் கூட இறைவனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு நம்ம எல்லாவற்றையும் காப்பாற்றுவான். அப்படிப்பட்ட முறையிலே ஈஸ்வர பக்தியை நாம் எல்லாம் கொடுத்து ஈஸ்வர லீலைகள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லி அந்த லீலையின் பயன் இறைவனை ஹிருதயத்திலே எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்பது தான். அப்படி எப்பொழுதும் புத்தியிலும் ஹிருதயத்திலும் நினைத்து கொண்டிருப்பது தான் ஈஸ்வரனுடைய முழுமையான பக்தி. சேதோவிருத்தி உபேத்திய திஷ்டதி யதா சா பக்தி திருச்சிச்சதே. மனதனுடைய எண்ணமானது எப்பொழுது இறைவனுடைய திருவடியிலேயே நிலைத்து நிற்கிறதோ அதுதான் நிஜமான பக்தி என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட வகையில் ஈஸ்வரனுடைய திருவடியில் நம்முடைய மனம் லயித்து இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்வதற்கு சின்ன குழந்தை முதலே பண்ணினால்தான் அவைகள் பெரிதாக வளர்ந்தோடும். சின்ன விதையை நன்றாக போட்டால் அது பெரிய மரமாக வந்து நாம் எதிர்பார்க்கும் பலனையெல்லாம் கொடுக்கும். அதுபோல் சிறு வயது முதலே நம்ம எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து நம்முடைய குழந்தைகளை நல்வழிப்படுத்த வேண்டும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.